This video sponsored by SBO Digital Marketing. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ப்ராப்பராக லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இருக்கும் கல்லூரியே சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் ஸ்ரீரங்கத்தில் புதிய கல்லூரி, இதை பற்றி தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உலக புகழ்பெற்ற மாமல்லபுரம் என்று கொண்டாடப்படுகின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகள். இந்தியாவிலேயே சுற்றுலா மூலமாக அந்நிய செலவாணியை அள்ளி குவிக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது மாமல்லபுரம். இது எல்லாமே அங்குள்ள பல்லவர் கால கட்டட மற்றும் சிற்பக்கலையின் மகாத்மியங்கள். இதை வைத்து மாமல்லபுரத்தை மேலும் பொலிவாக்கி மொத்த நகரத்தையும் சிற்பக்கலையின் பெருமை பேசும் நகரமாக மாற்றும் வகையில் பல கோடி ரூபாய்களை அள்ளிவிடும் வகையில் திட்டம் தீட்டி நிறைவேற்றும் முனைப்பில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் இந்த கலையை இன்றளவும் கட்டி காப்பாற்றுவதில் பெரும் பங்காற்றி வரும் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியோ பாழடைந்த பேய் பங்களாவாக மாறி கிடப்பதுதான் கொடுமை. இதற்கிடையே கடற்கரையோரம் 28 ஏக்கரில் இக்கல்லூரி அமைந்துள்ளது. ஆனால் ரீசர்ச் கட்டி வாடகைக்கு விடுவதற்காக இந்த இடத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கும் வேலைகளும் நடக்கின்றன என்ற பகீர் செய்தியும் உலா வந்து கொண்டிருப்பது கொடுமையிலும் கொடுமை. இந்திய அளவில் பாரம்பரிய கட்டட மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் ஒரே கல்லூரியாக உண்மையிலேயே சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தின் ஈசிஆர் சாலையில் இயங்கி வருகிறது. இக்கல்லூரியின் 1957ஆம் ஆண்டு சிற்ப பயிலகமாக தொடங்கப்பட்டு தற்போது 4 ஆண்டு பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இங்குள்ள படித்தவர்கள் அறநிலைத்துறை, தொல்லியல் துறைகளில் பணியாற்றுகின்றனர். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் கட்டப்படும் பெரும்பாலான கோயில்களுக்கும் இவர்களே ஸ்தம்பதிகள். பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றவர்களாகவும் வலம் வருகிறார்கள். இத்தகையோரை உருவாக்கி வரும் இக்கல்லூரியின் நிலையோ பரிதாபம்தான். பராமரிப்பற்ற கட்டடங்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை என நெருக்கடியான விடுதி என 360 டிகிரியிலும் அவல நிலையே என்று முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் நம்மிடம் குமிரி தீர்க்க அங்கே விசிட் அடித்தோம். துருப்பிடித்த பெயர் பலகை, இடிந்து கிடக்கும் சுற்றுச்சுவர், பாழடைந்த கேட் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் என அங்கே கல்லூரிக்கான எந்த அடையாளமும் இல்லை. சேதமடைந்த சாலைகள், வெட்டப்படாமல் வளர்ந்திருக்கின்ற புட்கள், சிதறி கிடக்கும் குப்பைகள் என வளாகம் முழுக்க பராமரிப்பின்றி கிடந்தது. மாணவர்கள் தங்கள் திறனறிவு தேர்வுக்காக செதுக்கிய சிலைகள் பாதுகாக்கப்படாமல் பரிதாபமாக நின்றிருந்தன. சிற்பம் மற்றும் கட்டடக்கலை பாரம்பரியத்துக்கு புத்துயிரூட்டி அதனை விரிவாக்கம் செய்யும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம்தான் இது. டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்ற கல்லூரியாக தற்போது இயங்கி வருகிறது. 240 மாணவர்கள் பயில்கின்றனர். அவர்களில் 15 பேர் மாணவிகள். இக்கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள்தான் இங்கே பேராசிரியர்களாக வர முடியும். ஆனால் பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இறுதி ஆண்டு தேர்வின் ஒரு கட்டமாக மாணவர்கள் செய்யும் சிற்பங்களை மாமல்லபுரத்தின் முக்கிய இடங்களில் காட்சிப்படுத்தலாம். அவை கூட வளாகத்திலேயே பரிதாபமாக கிடக்கின்றன. தற்போது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களிடம் பேசிய போது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு வந்தோம். ஆனால் பேராசிரியர்களில் இருந்து பராமரிப்பு வரை எல்லாம் பற்றாக்குறையாகவே உள்ளது. இன்று ஒரு தேர்வெழுதினோம். இந்த பாடத்திற்கு பேராசிரியர் நியமனமே இல்லை. இப்படித்தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கான ஹாஸ்டல் 8 அறைகள் தான் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 10 பேர் தங்கி இருக்கிறார்கள். மாணவிகளுக்கு விடுதியே இல்லை என்றனர் பரிதவிப்புடன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பில் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.